ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா மலேசியாவில் இருக்க கேமரூன் ஐலாண்ட் அப்படின்ற பிளேஸ்க்கு வந்திருக்கோம். என் பர்த்டேக்காக சர்ப்ரைஸாக இந்த பிளேஸ் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தார். நாங்கள் இருக்கிறது வந்து கோலாலும்பர் அப்படின்ற பிளேஸில் இருக்கோம். அங்கேருந்து டிபிஎஸ் அப்படின்ற பஸ் ஸ்டேஷன் போயிட்டு தான் வந்து கேமரூன் ஐலாண்டுக்கு பஸ் எடுக்க முடியும். எங்களுடைய பஸ் டைமிங் வந்து 8:15. பிஃபோர் 1 hour வந்து டிபிஎஸ் பஸ் ஸ்டேஷனில் வந்து இருக்கணும். அதனால் 6:30க்கே வந்து கேப் புக் பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து டிபிஎஸ் பஸ் ஸ்டேஷன் வந்து போகிறதுக்கு ஒரு 1/2 hour தான் எடுத்துக்கும் எங்களுக்கு. ஸோ டிபிஎஸ் பஸ் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். இது பெரிய பஸ் ஸ்டேஷன், பார்க்கவே இந்த ஏர்போர்ட் மாதிரி இருக்கும். நாங்கள் டிக்கெட் அப்ளை பண்ணும்போது QR கோட் வந்து அப்ளை பண்ணல. ஸோ நாங்கள் இங்கே வந்து அது வாங்குற மாதிரி இருந்துச்சு. போர்டிங் பாஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி போர்டிங் பாஸ் வாங்கிட்டு இதில் வந்து QR கோடு இருக்கும். ஸோ அதை ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே போக முடியும். இதெல்லாம் பார்க்கும்போது ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஏர்போர்ட்டில் தான் போர்டிங் பாஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஃபீலாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ நாங்கள் டிக்கெட்டில் இருக்க அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி எங்களோட கேட் நம்பர் 5, ஸோ அங்கே வந்து கரெக்டாக வந்தாச்சு. நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டோட அமுக்கில் வந்து அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டான். பஸ் வந்ததும் இந்த மாதிரி டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே வரணும். எங்களுடைய ஷீட் நம்பர் வந்து 2324 கரெக்டாக ரீச் ஆயாச்சு. பஸ் வந்து 8:20க்கு வந்து இங்கேருந்து மூவ் ஆச்சு. இங்கேருந்து கேமரூன் ஐலாண்ட் ரீச் ஆகிறதுக்கு 5 hours கிட்ட ஆகும். ஃபர்ஸ்ட் 2.5 hours ட்ராவல் வந்து நம்ம நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 2.5 hours ட்ராவல் வந்து மலை மேலே ஏற மாதிரி இருக்கும். இடையில் வந்து பஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 10 minutes வந்து பிரேக் கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2.5 hours ட்ராவல் வந்து கொஞ்சம் நார்மலாக நல்லா போச்சு. கிட்டவும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம். ஸோ அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஹாப்பியாக வந்து இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு 2.5 hours ட்ராவல் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour ட்ராவல் மலை மேலே ஏறும்போது நல்லா ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அந்த இயற்கை இது அழகெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு பயங்கர எனர்ஜெட்டிக்காக தான் இருந்தது. அங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுக்கு அடுத்து தான் ஒரு சம்பவமே ஆச்சு. கிட்டு வந்து அது வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருந்தான். அதுக்கடுத்து வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு மலை மேலே போகும்போது ரொம்ப பயங்கர ஒரு மாதிரி இருக்கும். அது பார்த்திங்களா, வாமிட் சென்சேஷனாக இருக்க மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணி அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு குழந்தையால தெரில. ஸோ அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கடுத்து ஒரு கட்டத்தில் அழுது வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ வாமிட் எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு. குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டான். ஸோ அதுக்கடுத்து வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவனை அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்க வச்சிட்டோம். ட்ரெஸ் எல்லாம் வாமிட்டு. ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் பேம்பஸ்லேயே தூங்க வச்சாச்சு. ஸோ அந்த ஜேர்னி எங்களுக்கு இதுக்கடுத்து வந்து எப்படா மேலே ரீச் ஆகும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக ஒரு 12:45க்கு அந்த மாதிரி நாங்கள் ரீச் ஆனோம். 4.5 hours மேலே வந்தாச்சு. கிட்டு வந்து தூங்கும்போது ஒரு லாலிபாப் கொடுத்துருந்தோம். சமாதானப்படுத்துறதுக்காக லாலிபாப் கொடுத்துருந்தோம். அந்த லாலிபாப்பை விடவே இல்லை. ஸோ கையிலேயே வச்சுட்டு இருந்தான். இன்னொரு செட்டு ட்ரெஸ் வந்து எடுத்துன்னு வந்திருந்தோம். அதை அங்கேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து ஹோட்டல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 5 minutes வந்து ரீச் ஆகிடலாம். வரும்போது வந்து பைரவர் கோவில் வந்து இங்கே பார்த்தோம். இங்கேயும் வந்து தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. கோவில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து சூர்யா கேமரூன் ஹோட்டல் அதுதான் வந்து புக் பண்ணியிருந்தோம். இது வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. செக்இன் டைம் வந்து 2 o'clock அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து டைம் 1:15 தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு வந்து செக்இன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே எங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து நிறைய சவுத் இண்டியன் ஃபுட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இங்கேயும் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறாங்க அப்படின்றதுனால ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ஸோ நாங்களும் ஒரு 2-3 கடை போய் பார்த்தோம். எல்லாமே நம்பூர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு.
ஃபைனலாக ஒரு கடைக்கு வந்தோம். அங்கேயும் வந்து தமிழ் மக்கள் தான் இருந்தாங்க. அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் நாங்கள் வந்து மட்டன் மீல்ஸும் நான் வந்து நான் சிக்கன் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக சீஸ் பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்கள் டைமிங்காக என்னன்னு தெரில, அதில் வந்து ஏதோ ஒரு பூச்சி வேறு விழுந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டும் சாப்பிட முடியல. ஸோ அப்படியே வச்சுட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்துட்டு கேப் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ ஸ்கூட்டர் வந்து ரெண்ட்டுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இல்லாமல் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எங்ககிட்ட இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுல் டே டூரு, அப்புறம் ப்ரைவேட் டூர் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸ்கூட்டர் வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறீங்கன்னா வீக் டேஸு வீக்கெண்ட் டேஸுன்னு ப்ரைஸ் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. 5 ஹவர்ஸ்க்கு வந்து 30 ரிங்கட்ஸு. அதே நீங்கள் சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா 5 ஹவர்ஸ்க்கு வந்து 40 ரிங்கட்ஸ் அந்த மாதிரி பே பண்ணணும். எங்களால் ஸ்கூட்டர் எடுக்க முடியல. ஸோ நாங்கள் கேப் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு டைம் 2 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஹோட்டல் செக்இன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்தோம். ஹோட்டல் செக்இன் பண்ணியாச்சு. எங்களுக்கு ரூம் நம்பர் வந்து 2nd floor வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ஸ்டெப்ஸ் தான், லிஃப்டெல்லாம் கிடையாது. நாங்கள் நார்மலான இருக்க ஹோட்டல் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். கேபில் இருந்து ஹோட்டல் எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவ் தான். 1 டேக்கு வந்து எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி நார்மலான ஹோட்டல் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், சாவி வந்து சின்னதாக இருக்குது. ஆனால் அந்த கீ செயின் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்த்தோம். ரொம்ப காம்பேக்டாக பேஸில் வந்து ரூம் நல்லா தான் இருந்துச்சு. பட் இங்கே வந்து டிவி இல்லை. அப்புறம் அந்த இதுவெல்லாம் உடஞ்சிட்டு இருந்துச்சு. கிட்ட அது பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நாங்கள் ரூம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தோம். எங்களுக்கு என்னென்னே தெரியல, டைமிங்கே சரியாகவே அமையவே இல்லை இந்த ட்ரிப்பில். அகெயின் அங்கேருந்து வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணி இப்போ வந்து 3rd floor வந்து கொடுத்துருந்தாங்க. திரும்ப வந்து 3rd floor போயிட்டு அங்கே எல்லா திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கேமரூன் ஐலாண்டில் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா போ அப்படின்னு சொல்லக்கூடிய டீ பிளான்டேஷன் தான். ஸோ அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணியாச்சு. இங்கேருந்து 5 kilometers தான். அதுக்கே வந்து கேபோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 35 ரிங்கட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஏன் ஃபர்ஸ்ட்டு தேயிலை தோட்டத்தை வந்து விசிட் பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நான் அங்கே போய்ட்டு சொல்கிறேன். கேமரூன் ஐலாண்டில் இருக்க போ அப்படின்னு சொல்லக்கூடிய டீ பிளான்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த கிளைமேட்டே செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. ஃபுல்லாக க்ரீனியாக இருந்தது. மேலே வந்து பனிமூட்டமாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நேச்சரை வந்து யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த கிளைமேட் எப்பயுமே சில்லுன்னு இருக்கிறதுனால இங்கே வந்து மழை எப்பயுமே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் செடியெல்லாம் வந்து பாசை பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம ஊர்லேயும் வந்து ஊட்டி கொடைக்கானல் அப்படின்ற பிளேஸ்லலாம் வந்து தேயிலை தோட்டமெல்லாம் இருக்குது. பட் நான் அங்கெல்லாம் போனதில்லை. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டீ சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஃபே மாதிரி ஒன்று இருக்குது. அங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. மேலேருந்து நம்ம பார்க்கலாம். அது தெரியுது பார்த்திங்களா, அதுதான். போ அப்படின்ற டீ சென்டர் வந்து மேலே ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கஃபேயில் டீ மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸுமே இருக்குது. கேக்கு, பன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் இருக்குது. டீ கூட நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து டீஸ் அவைலபிளாக இருக்குது. நான் சொன்ன வியூ பாயிண்ட் வந்து இது தான். ஃபுல்லாக கண்ணு கெட்ட வரைக்கும் க்ரீனியாக இருந்துச்சு. மேலே ஃபுல்லாக பனிமூட்டமாக இருந்தது. அந்த கிளைமேட் இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. அங்கே நின்று ஃபீல் பண்ணும்போது செம்ம ஹாப்பி ஆகிட்டோம் நாங்கள் எல்லாருமே. கிட்டுக்கு வந்து எங்கே போனாலும் ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிருவான். எல்லோரும் அவனை தூக்கி வச்சுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கஃபேயில் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். இங்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஷீட் மாதிரி வச்சுருவாங்க. அதுக்கடுத்து பக்கத்தில் வந்து பென்சில் இருக்குது. ஸோ நம்ம எது வேணுமோ அதை வந்து டிக் பண்ணோம்னா அவங்க வந்து அதை எடுத்து கொடுத்துருவாங்க. இங்கே வந்து நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் டீஸ் இருக்கிறதுனால எனக்கு எந்த டீ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ நாங்கள் ஒருத்தர்கிட்ட ரெஃபர் பண்ணி ஒரு டீ வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு கேக்கும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவரில். சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கும்போது மழை வந்துட்ட பிறகு நம்ம டீ குடித்தோம்னாவே அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் கிளைமேட்டு செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. அந்த டயத்தில் ஒரு டீ குடிக்கும்போது அந்த ஃபீலே வேறு. மெயினாக நாங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்னென்னா
எனக்கு வந்து டீனா ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு தேநீர்வாதி அப்படின்றதுனால மார்னிங் காலையில் எழுந்ததும் நான் டீ தான் ஃபஸ்ட் நான் போட்டு குடிப்பேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக இந்த தேயிலை தோட்டத்தில் கூட்டிகிட்டு வந்து டீ வாங்கி இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கேக் வாங்கி பர்த்டே செலிப்ரேஷன் வந்து முடிச்சாச்சு. ஸோ அந்த டேவே செம்ம ஹாப்பியாக போச்சு எனக்கு. ஆனால் டீ எப்படி இருந்ததுன்னு மட்டும் கேட்காதீங்க, ஏன்னா சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுதான் கிடையாது, நாங்கள் டீ தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் அவங்க கொடுத்தது வந்து டிகாஷன் தான். ஸோ அது பயங்கர கசப்பாக இருந்தது. அதனால் பத்தாதுன்னு சுகர் எடுத்து போட்டு குடிச்சு பார்த்தா கூட இனிப்பே வரல. ஸோ பயங்கர கசப்பாக இருந்தது. பட் எனிவே அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து நாங்கள் டீ குடித்தது அந்த ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு அப்புறம் அந்த வியூ பாயிண்ட் ஒன்று பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன பாவம் தான். அங்கே வந்து ஒரு குழந்தை இருந்துச்சு, கிட்ட வந்து விளையாடிட்டே இருந்தால் திடீர்னு போய்ட்டு மூஞ்சி பிடிச்சி கிள்ளி விட்டுட்டான். அந்த குழந்தை ரொம்ப அழ ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு பயம் வந்துடுச்சு, ரெட் கலர் ஆயிடுச்சா. அதுக்கடுத்து அவங்கக்கிட்ட சாரியெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா போ அப்படின்ற டீ தூளெல்லாம் கிடைக்கிது, வேணுன்னா வாங்கிக்கலாம். நாங்கள் வரும்போதே பார்த்தோம், இங்கே வந்து ஒரு அருள்மிகு மகா மாரியம்மன் முனீஸ்வரர் ஆலயம் வந்து பார்த்துருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சகர் யாரும் இல்லை, கோவில் மட்டும் இருந்தது. ஸோ சாமியை சுற்றி பார்த்துட்டு கோவில் சுற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே பக்கத்தில் ஒரு செடியில் இருக்க பூவை பிரித்து என் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப இம்ப்ரெஸ் தான் வந்து பண்ணிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப அந்த டே ஃபுல்லாக ஹாப்பியாக போச்சு. அதுக்கடுத்து எங்களுக்கு நெக்ஸ்ட்டு பிளான் வந்து நாங்கள் என்ன வச்சுருந்தோம்னா லாவெண்டர் கார்டன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தோம். அதுக்காக கேப் புக் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கேப் கார் வந்து என்ன சொன்னார்னா, இங்கேயே 5:30 ஆகிடுச்சு, நீங்கள் போய் சேர்கிறதுக்கு 6 ஆகிடும், க்ளோசிங் டைம் ஆகிரும், ஸோ உங்களால் பார்க்க முடியாது, நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக வந்து சென்ட்ரம் அப்படின்ற ஒரு மால் வந்து நீங்கள் சுற்றி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து அகெயின் நாங்கள் டெஸ்டினேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து 2 ரிங்கெட்ஸ் எக்ஸ்ட்ரா வர நாங்கள் பே பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணி அதுக்கடுத்து மாலுக்கு கிளம்புனோம். அந்த கேப் கார் வந்து ரொம்ப நல்லவராக இருந்தார். எங்களுக்கு வந்து வரும்போதே நாங்கள் ஒரு வியூ பாயிண்ட்டு பார்த்துருந்தோம். பைக்கெல்லாம் நிறுத்திட்டு அங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுக்காக வேண்டி கேபை நிறுத்திட்டு அப்புறம் நிற்க வச்சுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து அகெயின் வந்து அவர் எடுத்துகிட்டு வந்து எங்களுடைய டெஸ்டினேஷன் பிளேஸில் வந்து விட்டார். இதுக்கடுத்து நாங்கள் சென்டர் மாலில் எப்படி நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அன்டில் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் சங்கீதா. அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கீப் சப்போர்ட் மை சேனல் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.